குரலி வச்சு பேசுனா பெரிய ஆள் நினைச்சுங்கிறீங்களா? உமா விட்டு போற. டேய் இப்போ நீ வர போற இல்லையாடா? மா தோ பத்மா கூட்டின்னு அப்படியே ஒன்றா போயிடலாமா? கூட்டுன்னு போறியா? அவ வந்தா கூட்டின்னு போடா. கூட்டுன்னு போடா. ஏன் பொண்ணுடாவா? பயமாக்குது இல்லை? வரமாட்டுட்டா அவமானமாக போடுன்னு பயமாக்குது இல்லை? பயமாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி பயமா இல்லை. நான் கூப்பிட்டா அது வந்துருமாம்மா. ஆனால் நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம அடிக்கடி பார்த்துக்கணும். என்னை ஒரு டைம் பார்க்க சொல்லி இவனுக்காக நம்ம பொண்ணு நம்மளை விட்டு போயிடுச்சேன்னு ஃபீல் ஆகிடுவீங்களேன்னு பயமாகுது. அதனால தான் கூப்பிட்டாதுக்கிறேன். என்ன பத்மா கரெக்டு தானே? நீங்கள் ஓகேன்னு சொன்னால் தான் நான் கல்யாணம் பண்ணிப்போம்மா. அப்போ நான் சாவர வரைக்கும் பொண்ணு கல்யாணமே நடக்குதுடா. சொன்னதே சொல்லு. அந்த மஞ்சள் வந்து அவ்வளவு பேசுறாரு. உன் பொண்ணு சப்போர்ட் இல்ல பேசுவாரு. புள்ள என்ன பண்றான்னு தெரிஞ்சு வச்சுக்கிறல. உன் பொண்ணு 8 வருஷமா மாடி மாடி என்ன பண்றான்னு போய் கேளு. சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாராம். போலாட்டம் பேசுனீங்க. ஒன்னு போட்டு நாடா நம்ம ஃபேமிலிக்குள்ள போய் மாமா நீ எல்லாம் கண்டுக்காத மாமா. இவருக்கெல்லாம் இப்படி பேசினாதான் புரியும். ஏய் கண்ணா கம்முனடா கண்ணா போயிட்டு சும்மா சீன் போடாதண்ணே நீ போ. மாமா நீ கூட்டுமா மாமா. இவர் என்ன பண்றாரு நான் பாக்குறேன். கிளம்பு.